அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். பங்குனி மாத பலன்கள் மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உள்ள தமிழ் மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் ரொம்ப சிறப்பான அம்சங்கள் பார்த்தோன்னா, பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு நம்ம ஸ்ரீரங்கத்தில் திருக்கல்யாண மகோத்சவத்தை தரிசிக்கும் பொழுது உங்கள் ஆற்றுல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், எல்லா விதமான சங்கடங்களும் கம்ப்ளீட்டாக தீரக்கூடிய அம்சங்கள் பிறக்கும் சொல்லலாம். முருகப்பெருமானின் அனுகிரகமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைஃப்பில் எதிரிகள் இருக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. எதிரிகளால் தொல்லைகள் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை தான் நம்ம சேவிக்கணும். இந்த பங்குனி உத்திரத்தின் நன்னாளிலே உங்களுடைய இஷ்ட தேவதைகளை நீங்கள் பிரார்த்தனை செய்து எல்லா விதமான நலன்களையும் பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். பங்குனி மாத பலன்களில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாகவே கருதப்படுகிறது. ஏன்னா இந்த மாதத்தோட எல்லா கிரகங்களும், அதாவது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, குரு எல்லாமே மாறக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம். யூ ஆர் த லாஸ்ட் லேப் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உங்களுடைய லாஸ்ட் லேப், பிரச்சனைகளுக்கான லாஸ்ட் லேப்பாக எடுத்துக்கலாம். நிறையா பேருக்கு நிறையா சிக்கல்கள் இருந்துருக்கு. மேஷராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரே பாதிப்பு என்னன்னா, தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அது மற்றவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங், நம்ம இறங்கி போய் பேச முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் மற்றவங்க இறங்கி பேசும்பொழுது நம்ம முடிச்சு கொடுக்கணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு இந்த மாதம் அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவீங்க. ஈகோ கண்டென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அது இனிமேல் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்படுகிறதோ, பொதுவாகவே எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள். உங்களை மீறி எதுவுமே போகாது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், வலிமை உண்டாகக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. மெயினாக பெண்மணிகளுக்கு திருப்தியற்ற மன கசப்புகள், மன வருத்தங்கள், இது எல்லாத்துலேருந்து கொஞ்சம் வெளியே பரஸ்பரமாக உட்காந்து பேசி கொஞ்சம் சந்தோஷமாக பேசிடுறீங்களா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டங்களுக்கு அதெல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் பாவம் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்துடைய பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவம். அதனால் நீங்கள் அடிப்பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சிக்கல் இது எல்லாத்தோடைய தாண்டி இப்போ 10ங்கும் பொழுது 10ஆம் பாவங்கிறது செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ லைஃப்பில் உங்களால் முடியாதுன்னா வேறு யாருனாலையும் முடியாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மேஷராசியில் பிறந்திருக்கிற பெண்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்களாகவே கருதப்படுகிறது. ஆண்களுக்கு வேலை இல்லை, புதிய கான்ட்ராக்ட் அமையிறது, புதிய வேலை வாய்ப்புகளாக தேடுறது. நிறைய பேருக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வீசா கன்ஃபார்ம் ஆகிருக்கும், ஆனால் வீசா கையில் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக அது கிளியர் ஆகி நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி நிறையா பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கிறது. பலவிதமான ஏற்றங்களை பெறக்கூடிய வகையில் ஆண்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு பல நுணுக்கமான விஷயங்களை எப்படி கையாளுவது, வியாபார தந்திரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அம்சங்கள் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையுமே ஏற்றம் பெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் மெயினாக முட்டி, கால், ஆர்த்தரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவே போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மாணவ மாணவிகளுக்கு பொன்னான காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே வரும். அதனால் ஐயோ இது இப்படி இருக்கோ அப்படி இருக்கோன்னு ஒரு பதட்ட உணர்வுகள் விட்டுட்டு இறங்கி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 100% சக்ஸஸ் கேரண்டீடு உங்களுக்குலாம். ரொம்ப யோகமான காலகட்டங்களாகவே இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான வெற்றி, மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது ஆற்றுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு ஒரு 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100க்கு 65% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு, தாயாரை சேவிக்கிறது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.